பேசக்கூடிய நாகராஜனும் நாகக்கன்னியும் இருவேர்களும் எப்படி வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? நாகலோக வட்டத்தில் பொன்னால் குறைவு கிடையாது, பொருளாலே தாழ்வு கிடையாது. ஆடிருக்கு மாடிருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு, பால் பவுசு பாக்கியங்கள் சொத்து சுகம் காணி காட்சி நிலம் என்ன என்ன வேணுமோ எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்கிறது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வமோ? நம்ம வீட்ல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. ஆமையா, அது வெறும் பேப்பர். ஆமா பேப்பர் தான். அப்படியா? பாக்கலையோ? அதான் சொல்லிட்டேன், அந்த பேப்பர் மாத்திரம் இல்லன்னு வை. பேப்பருக்கு தானே இப்ப மதிப்பா இருக்கு. ஆமா பேப்பர் மாத்திரம் கட்டுக்கட்டா இருக்கணும். நம்ம என்ன சும்மாவா வந்திருக்கோம்?
அதானே கேட்டேன். கோம்பது வாங்குவோம்ல. அப்போ சரி, வீட்டு நிறைய நமக்கு பணம் காசு இருந்தாலும் பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணமா வாங்கி போட்டிருக்கோம். அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம நிலம் வாங்கி போட்டிருக்கோம். அந்த நிலம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. ஒருபோதும் கூப்பிடாது. அன்போடு பண்போடு ஆசை பாசங்களோடு நாமளை அம்மா அப்பா வந்து அழைக்கக்கூடிய செல்வம் என்ன தெரியுமா? செல்வத்திலே சிறந்த செல்வம், சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, கனியிலே சிறந்த கனி, அதான் பிள்ளை கனி என்றார்கள். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சரி கல்யாணம் தாலி கட்டின உடனே எங்க பாட்டி காலில் போய் நான் விழுந்தேன். என்ன சொன்னா? விழுந்து கும்பிட்டேன். விழுந்து கும்பிடும் போது எங்க பாட்டி சொன்னா என்ன வேற பிள்ளை என்ன நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு அப்படின்னா. ஆமையா, நான் விவரம் தெரியாம 16 பிள்ளைய பத்தி இப்ப சீரழிஞ்சுட்டாங்க. அப்படியா? யான் நீர் அவன் சொன்ன செல்வாக்கு வேற. ஆமா, அவன் 16 செல்வம் பண்ணா நீர் செய்த காரியம் வேற. 16 செல்வம் என்று சொன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் 16 செல்வம் என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்துல வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் பிள்ளை செல்வம். ஆமா, அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் என்னையா அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்னையா அவள் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா?
பிள்ளை குட்டின்னு இருந்தா தான் சொந்தக்காரங்க கூட ஒரு 8 வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆமா. இல்லைன்னா போவோமான்னு ஒரு ஆளு சொன்னா சரி இன்னொரு அம்மா சொல்லுவா என்ன சொல்லுவா? அவளுக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகுது. ஆமா. பிள்ளையும் இல்ல கொல்லையும் இல்ல, அவளை போய் என்னத்தை பார்க்க? ஒத்தக்கட்டை என்ன பார்க்க? அடுத்த வருஷம் போவோம் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அதைத்தான் நாகக்கண்ணி சொன்னா. ஆமா. மழை பெய்த உச்சத்தில் மண்ணலைய பிள்ளை இல்லை இல்லையா, மண்ணலைந்த கையால் என் மடி பிடிக்க ஓர் மைந்தன் இல்லை மன்னவா. மன்னவா நம்ம ஊர்ல மழை பெஞ்சு கிடந்தா நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா என்ன செய்வா? பக்கத்து வீட்டு பிள்ளையும் நம்ம வீட்டு பிள்ளையும் மண்ணுக்குள்ள போய் விளையாடும். அப்போ சேரு சகதியில விளையாடும் போது இவன் தலையில அவன் மண்ணள்ளி போடுவான், அவன் தலையில இவன் மண்ணள்ளி போடுவான். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இது ஒரு விளையாட்டு. அப்ப விளையாண்டு முடிச்சு வீட்டுக்கு வந்தா பெத்தவா என்ன செய்வா தெரியுமா? பெத்தவான்னு சொல்லுவதை விட பொதுவா நம்ம தாய்மார்கள் எல்லாம் 10 ரூபாய்க்கு எடுத்து சேலை கட்டினாலும் 10,000 ரூபாய்க்கு எடுத்து சேலை கட்டினாலும் கிழிஞ்ச சேலையாவே இருந்தாலும் அந்த சேலை அழுக்காயிடக்கூடாதுன்னு கீழே உட்காரும் போது முந்தானி மேமுந்திய மட்டும் எடுத்துட்டு உட்காருவாங்க. ஆமா, மேமுந்திய மட்டும் எடுத்துட்டு தான் உட்காருவாங்க. அது வரைக்கும் அந்த சேலையே அழுக்காக கூடாதுன்னு அவ்வளவு பத்திரமா வச்சிருப்பா. துவைக்க வேண்டாம்னு வந்தாச்சுல, ஒரு வாட்டி சேலை கட்டின அவுத்து பிறகு அடிச்சு நம்ம தலைக்கு தான் ஷாம்பு போட்டோம், இவன் சேலைக்கு ஷாம்பு போட வேண்டியிருக்கு. அப்படி மாறி போச்சு. சரி. அப்ப இந்த அம்மா 10,000 ரூபாய்க்கு எடுத்து கட்டி இருந்தாலும் அந்த பிள்ளை விளையாண்டுட்டு வீட்டுக்கு வருவான். வரும்போது இந்த அம்மா அவ்வளவு நேரம் பத்திரமா வச்சிருப்பாள்ல, இந்த பிள்ளைய பார்த்த உடனே சேலையோட விலையெல்லாம் மறந்து போகும். பட்டு சேலையோ கிழிஞ்ச சேலையோ மறந்து போகும். பிள்ளைய கண்ட உடனே மடியில தூக்கி வச்சு பிள்ளை முந்திய வச்சு முகமெல்லாம் தொடப்பா. எங்க ஐயா மண்ணாகிட்டு தொடப்பா. உன் துண்டை வச்சு தொடச்சேன்னு வச்சுக்க, அவர் முகமெல்லாம் பத்தன முடியாதான் இருக்கும். அதானே. அப்போ அதைத்தான் தாய் உள்ளம் என்று சொல்லுவார்கள். பிள்ளை எவ்வளவு அழுக்கா வந்தாலும் பெத்த தாய் வேண்டாம்னு ஒதுக்குவாளா, அந்த நேரத்துல சேலையை மறந்துடுவா, வேலையை மறந்துடுவா. அதைத்தான் நாகக்கண்ணி சொன்னா. மழை பெய்த உச்சத்தில் மண்ணலைய பிள்ளை இல்லை, மண் அலைந்த கையால் என் மடிபிடிக்க மைந்தன் இல்லையே. கறி கரைக்கும் தேங்காயில கூட எம்மான்னு எனக்கு கையை என்ற பிள்ளை இல்லையே மன்னவா என்று கண்கலங்கிய அந்த நாகக்கண்ணியானவள் இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? கண்ணு நல்ல புளியமா, கண்ணு நல்ல புளியமா, கவிரோடு வாழமா, கண்ணிலையும் காயாமலே கவிரோடு என்ன பலன் என் மன்னவா, கவிரோடு என்ன கண்ணிலையும்
ஆமா நமக்கு தான். பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா? ஆமா நாரா போயிடும். இந்த வயதிலே பிள்ளை இல்லையே மன்னா, இனி எந்த வயதிலே எனக்கு பிள்ளை இருக்க போகுது? எனக்கு நம்பிக்கை கிடையாது மன்னா அப்படின்னு சொல்லி ஆமா நாகக்கண்ணி நாகராஜனை அழைத்து அழுது புலம்பினார். ஆஹா. அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், என்னய்யா? அடியே நாகக்கண்ணி, அம்மா பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு நீ கவலைப்படாதடி. வேண்டாம். தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். சொல்லுவார்கள். நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கெல்லாம் அம்மா தாயே துணை இருப்பா. அம்மா தாய் தான் துணை. அதனால ஆண்டவனை எண்ணி நாமல் அரும்பெரும் தவங்களை இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் என்ன செய்கின்றார்? பிள்ளை வரத்திற்காக தவம் இருக்க வேண்டும் என்று அவர் எப்படி தவம் இருந்து வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? சாந்து கொண்டு தரை மெழுகி சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்ட மாவு கொண்டு தரை மெழுகி மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலம் போட்ட பால் கொண்டு தரை மெழுகி பால் கொண்டு தரை மெழுகி பால் கொண்டு தரை மெழுகி தரம் மெழுகி அவர் பன்னீராலே கோலம் போட்ட அவர் பன்னீராலே கோலம் போட்ட அவரை கோலம் போட்ட இடம் அதில ஒரு புறத்து வாழை இலை விரித்து அதிலே விநாயகனை பிடித்து வைத்து அவர் கருணாளி நிறமர அவர் தச்சனையும் தேங்காப்பழும் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் தவச்சாலை அலங்காரம் செய்து ஆழ குழியமைத்து 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள். கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் நின்று கொண்டு தன்னுடைய நாவை ஊசியிலே ஊன்றி வாளை ஆகாய மார்க்கமாக நிறுத்திக் கொண்டு சிவனை எண்ணி தலைகீழாக நின்று தவம் இருந்து வருகிறார்கள். கஷ்டமான தவம். ஒரு நாள் தவம் இருந்தாரா? இல்லை. ஒரு வாரங்கள் தவம் இருந்தாரா? அதுவும் இல்லை. 12 வருடங்களாக உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து 12 வருடமாக பகவானை எதிர்பார்த்தார்கள். சிவபெருமான் வரவே இல்லை. ஆண்டவன் ஏன் இன்னும் தவத்துக்கு மனம் இறங்கவில்லை என்று ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு அடியார் செய்யும் தவத்தை பாரு
கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஏனென்றால் இந்த சென்மத்திலே இருபேருக்கும் பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அப்போ என்னைக்கும் போலவே ஆண்டவன் அன்னைக்கும் அமுதலக்க வேண்டும் என்று பயணமாகி வரும்போது இந்த பார்வதி சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டாளா? இன்றைக்கு இந்த இறைவனோடு சென்று இவர் படியிழப்பை நாமல் பார்த்துவிட்டு கைலாசத்துக்கு வரணும். ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, இன்றைக்கு உங்களோடு வந்ததில்லை, இன்றைக்கு உங்களோடு நான் கண்டிப்பா வர வேண்டும் சுவாமி. இன்றைக்கு இல்லாத வார்த்தை நீ சொல்றியம்மா, எனக்கு நேரமே போக மாட்டுக்கு, அதனால உங்க கூட நானும் வாரேன். அப்படியா? அப்படின்னு சொன்ன உடனே சரி. அப்ப சிவன் சொன்னார், என்ன சொன்னார்? ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இப்படி கேட்கிறிய அம்மா, உலகத்துக்கு உன்னை அழைத்து செல்வதிலே எந்த குறையுமே கிடையாது, அப்ப கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். ஆனால் உலகத்தை ஒரு விதமாக படைத்திருக்கிறேன் பார்வதி. இந்த உலகத்திலே உள்ள மக்களை எல்லாம் பலவிதமாக படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே இல்லாத பெரிய வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டனா எவ்வளவு? ஒரு கோட்டனா 21. அடேங்கப்பா யாவமா இருக்க. ஆமா சரி. அந்த காலம் கூட 21 25 வச்சிருக்காங்க. வைத்தியர பே காணாது. அப்ப கோட்டை கணக்கு தானே. ஆமா, இந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது. இல்ல ஆண்டம் கொடுக்காம 24 பிள்ளை 23 பிள்ளை பெத்தாங்க. அந்த காலத்துல வந்து 1 2 3 அப்படிலாம் கணக்கு இல்ல. 5 10 15 20 21 வரைக்கும் பெற்று எடுத்தாங்க. அந்த பெத்தவ இருக்காளா? அவ நல்லா இருக்கா, சரியா இருக்கா, ஒத்தமட்டவ. 21 வரைக்கும் ஏன் பெற்று எடுத்தாங்களே. ஆனா இப்பதான் நம்ம நினைக்கிறோம் காசு பணத்தை சேர்க்கணும், மண்ணு மனையை வாங்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த காலத்துல வந்து அப்படி கிடையாது. அந்த காலத்துல 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை கட்டி கொடுத்து இனப்பந்தமா கூடி வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த காலத்துல எல்லா வீட்லயுமே 15 பேர் 20 பேர் 30 பேர் ஒரே வீட்டுல இருப்பாங்க. சாப்பாடு பொங்கணும்னா பெரிய பானை வச்சிருப்பாங்க, விறகடுப்புல போட்டு அது பாருக்கு வேவும். இப்ப நம்ம வீட்டுல சோறு பொங்க பானை நம்பிட்டு கிளியஞ்சட்டி மாதிரி. ஆமா, அது இப்ப சோறு பொங்க ஆள் இல்ல. அவ டச் மொபைல் ஆர்டர் போட்டா வீட்டுல வந்து இறங்குது. இப்ப அளவெல்லாம் கிடையாது, அரிசி கைட்டு அள்ளி போடுவாங்க, 2 கை 3 கை அள்ளி போடுவாங்க. சாப்பாடே பொங்க வேண்டாமுங்க, செல்லுல ஆர்டர் போட்டா வீட்டுல கொண்டு வந்து கொடுக்காங்க. பிறவே ஆனா அப்போ அப்படி கிடையாது. அந்த காலத்துல முக்கிய அரிசியை பொங்கி சாப்பிட்டுட்டு சரி காலையில பழைய சோறு சாப்பிடணும்னு தண்ணி ஊத்தி போட்டிருக்காங்க. இப்ப பழைய சோறை சாப்பிடணும்னு சொன்னா எனக்கு சுவர், எனக்கு பிளசர், எனக்கு ஒத்துக்கிடாது. விடிய காலம் 3 தோசை இல்லன்னா 5 இட்லி, மத்தியானம் அரை வயதுக்கு சாப்பிட சொல்லி இருக்காங்க. 2 சப்பாத்தி. ஆமா சப்பாத்தி. காலையும் சாயங்காலமும் வாக்கிங் நடக்க போய் சொல்லி நடக்கணும். வாக்கிங் போக சொன்னாங்க. வாக்கிங் போய்கிட்டே இருக்கும்போது பின்னால திரும்பி பார்த்தா வாக்கிங் போக சொன்ன டாக்டரும் பின்னாலதான் வராரு. அவர் வேற தொந்தியை தள்ளிக்கிட்டு அவர் நடந்து வர. வாக்கிங் போக சொன்ன டாக்டர் நம்ம பின்னாலதான் வராரு. யார் சொன்னாவோ? நான் தான். சரி இருக்கட்டும். அவர்கிட்ட கேட்டா அது யாருன்னு கேட்டா சொல்லுவாங்க அவர் தான் எனக்கு சுகருக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாரு. அப்போ அந்த காலத்துல 21 பிள்ளை வரைக்கும் பெற்று எடுத்தாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. எப்படி? 1க்கு 2 ஒவ்வொருத்தருக்கு 3. அதேதான். அதுக்கு மேல அளவு கிடையாது. அளவு இல்ல. அப்போ இப்படி எல்லாம் நான் உலகத்தை படைச்சிருப்பேன். நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மன்னம் கொண்டவா, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். நான் போயிட்டு வார, நீ உட்காரு அப்படின்னு சொன்னார். ஆமா, பண்றது என்ன வாய் நிக்காது, பழக்க விட்ட வாய் நிக்காது, வாய் பேசிக்கொண்டே வரும் அம்மா. அதனால பார்வதி நீ கையில இரு, ஆண்டவன் நான் போயிட்டு வரேன். கண்டிப்பா உங்க கூட நான் வருவேன் ஆண்டவா, ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன், நான் வாரேன்னா. அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். என்ன சத்தியம்? உங்க அண்ணன் இருக்காரு கோபால கண்ணன், அந்த கண்ணன் மீது சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு ஆணையிட்டு கொடுத்து ஆண்டவன் கூட நீ வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே பகவானும் பார்வதியும் புறப்பட்டு கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதியும்
படைத்த உலகமெல்லாம் படியளந்து முடித்தார்கள். படியளந்து முடித்த உடனே பார்வதிக்கு ரொம்ப நடந்து வந்த களைப்பு. நடந்து வந்த களைப்பை தீர்க்கணும்னா கொஞ்ச நேரம் இருந்து இளைப்பாறு விட்டு நம்ம கைலாசத்துக்கு போவோம். அப்படின்னு உடனே பார்வதி கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருட்சகத்தை கண்டா. ஓடி போய் மரத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டா. கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு மேல கட்டு கட்டு கட்டுன்னு சத்தமும் கேக்குது. அப்ப பார்வதி என்னமோ இது சத்தமா இருக்கேன்னு ஏறிட்டு பார்க்கும்போது மரத்துக்கு மேல இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சின்னஞ்சிறிய பாலகன் முனிக்கொப்புல உட்கார்ந்து பாவி அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். அடிக்கொப்புல உட்கார்ந்து முனிக்கொப்பை வெட்டுவாங்க பார்த்திருக்கோம். இவன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? அவன் விடல, சில காரியம் படல. அவன் ஏறும்போது நம்ம ரொம்ப சங்கடப்பட்டோம், இறங்கும் போது படக்குன்னு கீழே வந்துடலாம் பத்தியா? அதுக்கு தான் முனிக்கொப்புல உட்கார்ந்து வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பாலகன் வெட்டி கொண்டிருக்க பார்வதி பார்த்தா, ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகன் முனிக்கொப்புல உட்கார்ந்து இவன் அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கிறான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகிருவா. இப்பமே அந்த பிள்ளைய போய் நீங்க காப்பாத்து உயிரை கொடுத்து கொண்டு வாங்க. உடனே கொண்டு வாங்க. ஏ பார்வதி, என்ன என் கூட வரும்போது நீ என்ன சொன்ன? வரும்போது பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்ப சத்தியத்தை மீறி நடக்கலாமா? நடக்க கூடாது. நான் படியிழந்து முடிக்கு வரைக்கும் தான் பேச மாட்டோம்னு சொன்னேன். நல்லா கேட்டீங்களா? ஆமா. வேலையை முடிச்சாச்சு, பிள்ளைய போய் காப்பாத்துங்க. உடனே காப்பாத்துங்க. அப்போ சிவன் பார்த்தார். இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கோம், போயிருக்கோம். இந்த ஆல மரமும் இல்ல, கிடையாது. இந்த பையனும் இல்ல, இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தார். அப்ப ஞானத்தினால் பார்த்தபோது இது யாருடைய வேலை? ஆமா, கண்ணபிரானுடைய லீலையாக இந்த சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். ஏன்னா பார்வதி அண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தா பாருங்க. அவன் சத்தியத்தை பரிசோதிக்கத்தான் கண்ணை இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். விளையாட்டு பண்ணுதாரு. இதை அறியாத பார்வதி பாலகனை காப்பாற்றணும்னு சொல்லுகிறார். சிவன் என்னால முடியாதுன்றார். இந்த பிள்ளைய காப்பாத்தலனா உங்க பின்னால ஒரு அடி எடுத்து கூட வைக்க மாட்டேன், கூட வரமாட்டேன். அப்ப ஆண்டவன் சொன்னார், இதை நல்லா கவனமா கேட்கணும். நல்லா கேட்கணும், உங்களுக்கு பரிசு இருக்கு. ஆமா, இதுல ஒரு கேள்வி கேட்பேன். ஆமா, சரியான பதில் சொன்னா நீங்க சரியான ஆன்சர் சொன்னீங்கன்னா எங்க தாத்தா 100 ரூபாய் தருவார். ஆமா, 100 ரூபாய் தருவாரு. ஆமா ஆமா, அவர் 200 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்காரு. அப்ப இந்த பாலகனை பார்வதி காப்பாத்தணும்னு சொன்ன உடனே அப்ப சிவன் சொன்னார், சரி பார்வதி, நீ சொல்லுவதை போலவே அந்த பாலகனை நம்ம காப்பாத்தலாம். ஆனா ஒண்ணு, அவை மரத்தில் இருந்து வெட்டு முடிந்து கீழே விழும்போது என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துவேன். காப்பி ஆத்த வேண்டாம், காப்பாத்தணும் அப்படி சொல்லு. சரி அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தார்கள். பாலகன் வெட்டு முடிந்தான், கீழே வாரான். ஏ பாவி, கீழே வாரானே, கொப்பு மேல பையன் கீழே, பையன் மேல கொப்பு கீழே. இவன் கரணம் போட்டு வந்தான் பாருங்க. கீழே விழுந்தானே, அவன் என்ன பத்தா அம்மான்னு சொல்லியிருக்கலாம், இல்லைனா என்ன பத்தா அப்பான்னு சொல்லியிருக்கலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனையை விட்டு பாவி எதை சொன்னான்? என்னதான் சொன்னான்? அவங்க மழை பெய்யுதுன்னு நாங்க வந்து உள்ள உட்கார்ந்துருக்கோம். எங்க கிட்டயா நீ கேள்வி கேட்க? மழை வெறிச்சது நாங்க வீட்டுக்கு போயிருவோம், ஓம்பாட்டுக்கு படி. அறியாத பிள்ளை கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது என்ன சொல்லி விழுந்திருப்பான்? அம்மானு சொல்லல, அப்பான்னு சொல்லல. அப்ப என்னதாயா சொன்னா? விழுந்தா உன் வீட்டுக்காரியா போடா. அப்ப என்ன சொல்லிதான் விழுந்திருப்பான்? யாருக்குமே தெரியல. அப்படின்னா நீங்க கவனமா கேட்கலன்னு அர்த்தம். இல்ல, நீங்க யூடியூப்ல சரியா கவனிக்கல. ஆமா, நீங்களா சொன்னா நாங்க ரூபா தருவோம், நாங்களா சொன்னா நீங்க எங்களுக்கு ரூபா தர வேண்டியிருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். சரி பரவாயில்ல, நாங்களே சொல்லுதோம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும்
சொல்லவில்லை. நான் செத்தேன். வாக்குச்சனையும் போக்கல, செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில் இருக்கான். ரோடா போடுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நம்ம கள்ளத்தி விழுந்தாலும் அம்மான்னு சொல்லிடணும். செத்தனேன்னா நமக்கு அதான் கிடைக்கும். நாம சொல்லக்கூடிய வார்த்தை பலிக்கும் ஐயா. அவன் 4 மாடியில இருந்து கீழே விழுந்தவங்க பிழைச்சிருக்காங்க. ஆமா, சின்ன ஒரு அருவம்பல் தட்டி குப்புற விழுந்தவன் செத்துருக்காங்க. ஆமா, சரி. அதனால நம்ம எண்ணங்களும் நாம வாயில் வரக்கூடிய வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எந்த வார்த்தையானாலும் நல்ல வார்த்தை. யாரும் யாரையும் பார்த்து சபிக்க கூடாது. எல்லாரையும் வாழ்த்துக்கள் தான் சொல்லணுமே தவிர யாரையும் சபிக்க கூடாது. அப்ப இந்த பாலகன் செத்தேன்னு விழுந்த செத்து போறாண்டி வாயம் புண்ணால என்றா ஆண்டவனும் பார்வதியும் அந்த இடத்தை கடந்து விட்டு நாகலோக வழியாக நாதனும் பார்வதியும் நடந்து மெல்ல வருகிற வேளையில் என்ன நடக்குதா? ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவமிருந்து வரக்கூடிய நேரத்திலே இவங்க 2 பேர் தவத்தை கண்டு பார்வதி ஏன் தவம் இருக்கிறார் ஆண்டவா, என்ன ஆச்சு அப்படின்ன உடனே 12 வருடமாக பிள்ளை இல்லை, அதனால் தவம் இருக்கிறார் அம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த இறைவனாகப்பட்ட பகவான் இப்பொழுதே நீங்க 2 பேருக்கும் குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? ஏய் பார்வதி, குழந்தை வரம்னா சும்மா சக்கா புக்கா வியாபாரமா இல்ல மார்க்கெட்ல விற்க மாங்காவா கடக்குன்னு வாங்கி கொடுக்க? பிள்ளை வராமனா அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். போன சென்ம கணக்க பார்த்தா தான் பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்படின்னு சொன்ன உடனே சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திரன் ஐயனாரை வரவழைத்து பார்த்தார்கள். அந்த கணக்கிலே நாகராஜனும் நாகக்கண்ணையும் அவர் போன வழி சென்மத்தில் நாகக்கண்ணி வெண்கொடி மருத்துவ மதாந்திரன் 7-8 பிள்ளைகள் மருந்த கொடுத்திருக்காள், கருவ கலைத்திருக்காள், மருந்த கொடுத்திருக்காள், உருவ கலைத்திருக்காள், கருவளித்த 2 பேரு கை குழந்தை கிடையாது. நாகராஜ மன்னவன் போன ஒரு சென்மத்தில் வேதவனதாந்திரன் 8 மாத சூழ்மான் அம்பாலை எழுதிருக்க அவன் உயிரமாய்த்திருக்க ஆளை கொண்ட தோசத்தால் பகலை உண்டு கிடையாது. என்னால முடியாது, என்னால ஈஸ்வரிய ஏய் பார்வதி, நாகராஜனும் நாகக்கண்ணையும் போன சென்மத்திலே பாவத்தை செய்து விட்டாரம்மா. நாகராஜன் வேடுவனாக பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பால் எய்து கொன்று விட்டான். நாகக்கண்ணி மருத்துவமா பிறந்து மருந்து கொடுத்தா கருவ கலைச்சா. 2 பேரும் செய்த பாவத்துக்கு பிள்ளை வரவே இல்லை என்னார். அப்போ ஆதிபரா சக்தியான பார்வதி ஏன் கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடுகளவு இரங்கலை இரும்பாய உம்மனது எல்லளவு இலகலை பிள்ளை வரம் கொடுக்காவி பின்னால வரமாட் கைலாச வரமாட் கடவுளண்டு சொல்லமாட் உங்கி பொறிக்கமாட் ஊமாமன்னு சொல்லமாட் ஆக்கிய விக்கமாட் ஆளனண்டு சொல்லமாட் பாதபுஜ முடிக்கமாட் பாதபுஜ முடிக்கமாட் உங்களுக்கு பணிவிடையும் செய்ய நீங்க மட்டும் இப்ப பிள்ளை வரம் கொடுக்கலன்னு வைங்க, கைலாச வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், நான் பணிவிடையே செய்ய மாட்டேன். என்ன மாதிரி ஒரு
பெண்ணும் தவம் இருக்க நான் பார்த்துட்டு வர முடியுமா? முடியுமா ஐயா? பெண்ணை கண்டா பேயும் மனமரங்கும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களே. கல்லா இருக்கிற உமக்கு கொஞ்சமாவது கடுகளவு இரக்கம் இல்லையா இறைவா? இறைவா அப்படின்னு பார்வதி சொல்ல சொன்னபோது சிவபெருமான் என்னாலே முடியாதென்று சொன்னபோது ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி என்ன செய்கிறாள்? இப்படியே நாமல் விட்டு விட்டு போக கூடாது. நம்மள மாதிரி பெண்ணெல்லாம் இவ தவத்துக்கு மனமிறங்கி நாம தவ குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று ஆதிபராசக்தி ஆண்டவனார் இடத்திலே ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவான் கொடுக்காவிட்டால் பார்வதியா நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால், கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கண்ணலங்க நான் கொடுப்பேன். சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏ பார்வதியும் சொன்னபோது ஆண்டவன் ஏது சொல். ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து இருபேருக்கும் குழந்தை வரம் கொடுக்கணும்னு சொன்னதனால பிள்ளை இல்லா இருபேருக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவே சாபத்தை கொடுத்தார். அப்ப பார்வதி சொன்னா, நாகத்தின் வயத்திலே நான் சக்தி கருவாக சனிப்பதற்கு சட்டம் இல்லை. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வம் இல்லை. எனக்கு மாற்று வரம் தந்தா நான் மதலையாக போய் பிறக்கிறேன் என்று சொல்ல அப்படியே நல்லதென்று சொல்லி 2 பேருக்குமே முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்கலாம். முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தா நாகம் 2ம் முட்டையை தன்னை அறியாமல் கொத்தி குடித்தாலும் குடிக்கும். தெய்வ குழந்தைகளாக கொடுக்க இருப்பதனால கையிலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அமிர்த 8 கலசத்திலே 8 பிள்ளையாகவே பிறவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவனும் பார்வதியும் அந்த 8 கலசத்தை வரமாக கொடுக்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையாக பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் மாற்று வரங்களை கொடுக்க நாகம் 2ம் தன் அரண்மனையிலே கொண்டு வந்து கலசம் 8ஐயும் வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் 2ம் தன் உடலை போட்டு சுத்தி படத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் பிறக்க போறா தெரியுமா? சாமி உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.